பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரியமானதே பிள்ளைகளே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகளே ஜனங்களே துதியுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை போற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் துதிக்குன்னு தெரியுங்களா? ஏன் போற்றுன்னு தெரியுங்களா? அவருடைய கிருபை பெரியதான். நான் மேல வச்ச கிருபை பெரிய கிருபை வச்சிருக்காராம். இந்த நாள் நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரோன் குடும்பம் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பயப்பட சொல்வார்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளைக்கு தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்க மேல வச்ச என் மேல வச்ச கிருபை எப்படி தெரியுங்களா? பெரிய கிருபை வச்சிருக்காராம். நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? அவரை துதிக்கணுமா, அவரை பாடணும்னா போதுங்களாம். ஏன் நம்ம மேல வச்ச கிருபை பெரிதா இருக்குது. இல்லைங்க சூழ்நிலை பார்த்தா கிருபை இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு பாருங்க. அந்த சங்கீதத்தில் கூட ஆசாப்பதான் சொல்றான், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்தான். நீங்க அந்த மாதிரி புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஆசா போல அவன் புலம்பிட்டு என்னத்துக்கு கற்று சொன்னா அவருடைய பலவீனன்னு சொன்னான். இந்த நாள நீங்க இதுல பலவீனமா இருக்காதீங்க, அவருடைய கிருபை அற்று போச்சோ முடிவு கிருபை முற்றிலும் அற்று போச்சுன்னு சொல்லி ஆசா சொன்னது போல புலம்ப வேணாம். அவர் கிருபை என்றும் பொழுது சொல்லுங்க. உங்க விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. நீங்க அனுதினமும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது சொல்ல கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. கிருபை என்றும் உள்ளது, உங்க மாறாது, உங்க மேல வச்ச கிருபை பெரிதா இருக்குது. தியானம் பண்ணுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.